முக்கியமானதாக நாங்கள் பார்க்குறோம். ரைட். அப்போ இது பூமியினுடைய மேற்பரப்பில். அப்போ புறவிசை செயற்பாடுகள் பல்வேறு நில உருவங்களை உருவாக்கம் செய்து அதே மாதிரி பல்வேறு உருவங்களை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இந்த புறவிசை செயற்பாடுகள் இருக்கு. ரைட். இதில் நாங்கள் மெயினாக கடைசியாக பார்க்கக்கூடியது நில வழுக்குகை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். ரைட். அதை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு புறவிசையை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா முடிப்போம். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய பகுதி ரைட். நீங்கள் காஸ்ட் பிரதேசம் பாருங்க. காஸ்ட் பிரதேசம் ரொம்ப ஈஸி. தரையில் நீர் போகும்போது அதில் வாடிஸ் அதே மாதிரி போல்ஜோ போன்ற நில உருவங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் தோற்றம் பெறுது. லாபீஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கே போல்ஜோ இருக்குது, அதே ஹமாஸ் இருக்குது. இதுகளில் நில உருவங்கள் என்ன செய்யுது அப்படின்னா இதுலேயும் தோற்றுவிக்கப்படுது. இதில் காஸ்ட் நில உருவங்களையும் தோற்றுவிக்கப்படுது. ரைட். பிள்ளைகள் பார்த்துட்டு போகும் நில உருவங்கள் தனியான கேள்விகளும் வந்திருக்கு. ரைட். நாங்கள் திருப்பி ரிவிஷன் வரும்போது நில உருவங்கள் திருப்பி ஒருக்கா பார்ப்போம். ரைட். அடுத்து நாங்கள் நிலச்சரிவுகளை பார்க்கும்போது பிள்ளை நில வழுக்குகை, சரிந்து விழுறது, வழுக்குறது, உருளுறது, சேறு வெளிதல் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான செயற்பாடுகள் இந்த நில வழுக்குகையிலையும் இருக்கு. ரைட். நிலச்சரிவு சார்ந்த விஷயங்களையும் இருக்கக்கூடிய காரணிகளாக பார்க்குறோம். அப்போ புறவிசை செயற்பாடுகள் பூமியினுடைய மேற்பகுதியில் புவி வெளியுறவியல்ல மாற்றங்களை ஏற்படுத்துது. ரைட். அதான் இதில் இருக்கக்கூடிய அகவிசை புறவிசை இதோட என்ன செய்யுதுன்னா பிள்ளைகள் முடிவடையுது. ரைட். பிள்ளைகள் இதில் கேட்கணுமா? இதை கேட்கணுமா பிள்ளைகள் இதில்? ரைட். ஓகே பிள்ளைகள். அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். என்னன்னு சொல்லி சொன்னால் காலநிலை பகுதிகள். ரைட். மெயினாக பார்க்குவோம். நீர்மூலங்களை ஒருக்க பார்த்துருவோம். பெரிய விஷயங்கள் நீர்மூலங்களை உயிர் சூழலையும் பார்த்துட்டு காலநிலைக்கு வருவோம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான பகுதி. ரைட். நீர்மூலங்கள் பார்க்கும்போது இல்லை நீரினுடைய முக்கியத்துவம். நீர்மூலங்கள் உலகத்தில் எவ்வளோ நீர் இருக்குது, மழை நீர், நதிகள், ஏரிகள், குளங்கள், எவ்வளோ நீர் பகுதிகள் இருக்குது, அது மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர் மூலங்கள் என்னென்ன, அது நீரினுடைய பயன்பாடுகள், இதெல்லாம் ஈஸியாக தெரியும் பிள்ளைகள் உங்களுக்கு. அடுத்து நீரை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன செய்யணும், அடுத்து நீரினுடைய மாசடைவை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, அடுத்து அமைப்புகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள், இலங்கை ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன, சர்வதேச அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ரைட். கேள்வி இருந்தால் நாங்கள் அதோட இதை நோக்குவோம். ரைட். இதை நீங்கள் சும்மா நோட்ஸில் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ரைட். அடுத்து நாங்கள் மெயினாக பார்க்கறது இருக்கக்கூடிய சட்டங்கள், உலக ரீதியாக இந்த நீர் பாதுகாப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய சட்டங்கள் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இது நீர் பாதுகாப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா நீருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த பூமியில். அப்போ நீரை பாதுகாக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. ஏன்னா உயிரினங்கள்லாம் நீரை வேற உயிரினங்கள்லாம் வீணாக்குற கிடையாது. மனிதன் என்ற உயிரினம் மட்டும்தான் அந்த நீரை என்ன செய்யறோம் நாங்கள் வீணாக்கி அழிச்சுக்கிட்டு இருக்கும். ரைட். அதனால நாங்கள் தான் என்ன செய்யணும், அதை பாதுகாக்கிறதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டி இருக்கு. ரைட். விமர்சன ரீதியாக பார்க்கறது கேள்வி வந்திருந்தா நாங்கள் அந்த டைம்ல அதை பற்றி பார்ப்போம். ரைட். அடுத்து உயிரின புவியியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரைட். என்னது உயிரின புவியியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உயிரின புவியியல் என்பது பூமியில் உள்ள உயிரினங்கள், அதாவது தாவரமாக இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், நுண்ணுயிர்களை எல்லாத்த பற்றியும் ஆய்வு செய்கின்ற ஒரு கற்கையாக நாங்கள் இந்த உயிரின புவியியலை பார்ப்போம். பௌதிக புவியினுடைய இன்னும் மற்றும் ஒரு உபப்பிரிவாக இந்த உயிரின புவியியலை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்ப்போம். இந்த உயிரின புவியியலை பிள்ளைகள் 3ஆக பிரதானமாக பிரிக்கிறோம். ஒன்று சூழலியல் உயிரின புவியியல், வரலாற்று உயிரின புவியியல், அடுத்து பாதுகாப்பு உயிரின புவியியல் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். இது சூழலியல் உயிரின புவியியல் அப்படிங்கிறது இது சூழ்நிலையில் சூழலில் இருக்கக்கூடிய உயிரினங்களை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்கிற பரவுகின்ற செயல்முறைகளை பற்றியும் அதை பாதுகாக்கின்ற செயல்முறைகளை பற்றி படிக்கிறது சூழலியல் உயிரின புவியியல் அப்படின்னு சொல்லி நாங்கள் மெயினாக சொல்கிறோம். அடுத்து வரலாற்று புவியியல் அப்படிங்கிறது இந்த உயிரினங்களுடைய வரலாற்று ரீதியான விஷயங்களை ஆய்வு செய்கின்ற ஒரு பகுதியாக இந்த வரலாற்று உயிரின புவியியல் இருக்குது. பாதுகாப்பு உயிரின புவியியலுங்கிறது இந்த உயிரினங்களையும் தாவரங்களையும் நுண்ணுயிர்களையும் பாதுகாக்கின்ற ஒரு உபப்பிரிவாக அல்லது தொகுதியாக இந்த பாதுகாப்பு உயிரின புவியியல் இருக்கு. ஆகவே இந்த உயிரின புவியியல் என்பது 3 பிரதான பகுதிகளை அல்லது உபப்பகுதிகளை கொண்டதாக இருக்கு. எது சூழலியல் உயிரின புவியியல், வரலாற்று உயிரின புவியியல், அதே மாதிரி பாதுகாப்பு உயிரின புவியியல் என்று 3 பிரதான பகுதிகளை கொண்டதாக இருக்கு. இந்த உயிரின புவியியலுக்குள்ளால நாங்கள் சில கோட்பாடுகளை பார்க்க வேண்டியிருக்கு. அதில் தீவு உயிரின கோட்பாடு, அதாவது உயிரினங்கள் ஒரு ஏனைய செயற்பாடுகள் எல்லாம் சுற்றி நடக்குதா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள ஒரு உயிரின சூழல் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், தீவு உயிரின புவியியல் கோட்பாடுக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம்னா உள்ளடக்குவோம். ரைட். இதில் முக்கியமான கோட்பாடாக தீவு உயிரின கோட்பாடு இருக்கு. தீவு உயிரின கோட்பாடு 1967ஆம் ஆண்டு ராபர்ட் மெக்காத்தரால் என்ன செய்யப்படுது, முன்வைக்கப்பட்டு வில்சன் ஆகியோரால் முன்வைக்கப்பட்டிருக்கு. ரைட். அடுத்து தீவுகள் அல்லாத தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக எக்கோஸ், அதாவது சூழலியல் பல்வகை தன்மை கொண்டதாக இந்த இந்த தீவு இருக்கக்கூடியதாக இருக்கும். தீவு, அதாவது இந்த உயிரின தீவு இருக்கும். ரைட். உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா
இப்போ சிங்கராஜா வனம் அப்படிங்கிறது இலங்கையினுடைய ஒரு பகுதியில் இருக்குது, ரத்னபுரா பகுதிகளில் இருக்குது. ஆனால் அதை சுற்றி ஏனைய மனித செயற்பாடுகள் எல்லாமே நடக்குது, ரைட். எல்லாமே இருக்குது, மனித போக்குவரத்து இருக்குது, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பகுதி மட்டும் ஒரு தீவு பகுதி மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டு அது என்ன செய்யும் இருக்கும், ரைட். அது ரொம்ப முக்கியம். அதான் நாங்கள் சொல்கிறோம் தீவு உயிரின கோட்பாடுக்குள்ளே நாங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இதுக்குள்ளால் இந்த கோட்பாட்டில் முன்வைக்கப்பட்ட சில முக்கியமான விடயங்கள் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய பண்புகள் தரப்பட்டிருக்கு. இது நேரடியாக நீ எழுதக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அடுத்து நாங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய கோட்பாடுகளில் கொண்டு செல்லும் இயலுமை எண்ணக்கரு அப்படின்னு ரெண்டாவது இருக்கு. கொண்டு செல்லும் இயலுமை எண்ணக்கரு அப்படின்னு இருக்கு. இந்த கொண்டு செல்லும் இந்த இயலுமை எண்ணக்கரு அப்படிங்கிறது ஒரு சூழல் நிலையான முறையில் ஆதரிக்கக்கூடிய உயிரினங்கள் அதிகபட்ச எண்ணிக்கை. ஒரு பிரதேசத்துக்குள்ள அதிகபட்சமா எவ்வளோ உயிரினங்கள் வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த கொண்டு செல்லும் இயலுமை எண்ணக்கரு விளக்குது. 100 உயிரினங்கள் அல்லது 100 புலி வாழ வேண்டிய இடத்துல 1000 புலியை கொண்டு போட முடியாது. போட்டால் அங்கே உணவு பற்றாக்குறை வரும், போட்டித்தன்மை வரும், சூழல் சார்ந்த பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய உணவு சங்கிலி பிரச்சனைகள், பல்வேறு சிக்கல்கள் வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இதான் இந்த கொண்டு செல்லும் இயலுமை எண்ணக்கரு விளக்குது. தீவு அங்க எண்ணக்கரு என்ன விளக்குது, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளால இருக்கக்கூடிய உயிரின சூழல் தன்மைப்படுத்தப்பட்டிருக்கத தீவு உயிரின எண்ணக்கரு வந்து விளக்குது. கொண்டு செல்லும் இயலுமை என்ன விளக்குது, ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் இவ்வளவுதான் உயிரினங்கள் தாவரங்கள் வாழலாம் அப்படின்னா அவ்வளவுதான் வாழ்த்து, அவ்வளவுதான் அங்க இருக்கணும். அதை விட அதிகமா போட்டா அங்க என்ன செய்யும், பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத இந்த கொண்டு செல்லும் இயலுமை எண்ணக்கரு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா விளக்கக்கூடியதாக இருக்கு. கடைசியா இருக்கக்கூடிய பகுதி பிள்ளைகள் சூழல் தொகுதி அணுகுமுறை, ரைட். கடைசியா மேல இருக்கிற 2 கோட்பாடு, இது கடைசி டாபிக் உங்களுக்கு இருக்கக்கூடியது இந்த உயிரின புவியியல்ல சூழல் தொகுதி அணுகுமுறை. இந்த சூழல் தொகுதி அணுகுமுறைங்கிறது சூழல் எப்படி இருக்கு, ரைட். ஒரு சூழலில் உள்ள அனைத்து உயிரியல் மற்றும் உயிரற்ற கூறுகளை அவை ஒன்றோடு ஒன்று கொண்டுள்ள தொடர்புகள் கட்டமைப்பாக புரிந்து கொள்ளும் முறையே சூழல் தொகுதி. இந்த சூழல் என்பது உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகளை கொண்டதாக இருக்கு. இந்த சூழல் வந்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகளை கொண்டிருக்கு. இந்த உயிருள்ள உயிரற்ற கூறுகளுக்கு இடையிலான இடைத்தொடர்புகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் யாருன்னா இந்த சூழல் தொகுதி அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். உயிருள்ள உயிரற்ற கூறுகளுக்கு இடையிலான கட்டமைப்பு ரீதியான ஒழுங்கமைப்பு, அதனுடைய பரிணாம வளர்ச்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் சூழல் தொகுதியாக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூழல் தொகுதி அணுகுமுறையை பற்றியான சில விளக்கங்கள் இருக்கு. இது முழுமையான பார்வையாக இருக்கும். ஒரு சூழல் பற்றிய ஒரு முழுமையான ஒரு எண்ணக்கருவை எது முன்வைக்குது அப்படின்னா இந்த சூழல் தொகுதி அணுகுமுறை வந்து முன்வைக்குது. அதே மாதிரி சுயநிலை இயங்கும் அலகுகளை கொண்டதாக இருக்கு. அடுத்து நிலைத்த வள பயன்பாடை பற்றி இது பேசக்கூடியதாக இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த சூழல் தொகுதி இந்த அணுகுமுறை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் பேசக்கூடியதாக இருக்கு பிள்ளை, ரைட். இது ரொம்ப முக்கியமான பகுதியாக நாங்கள் இந்த உயிரின புவியியல்ல பார்க்குறோம். கடைசி பகுதி உள்நிலை காப்புங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு சப் இன்சிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி அதை இன்சிட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். உள்நிலை காப்பு, எப்படி நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறத பாதுகாக்கிறோம், பயோடைவர்சிட்டி உள்ளுக்கு இருக்கக்கூடிய உயிர் பல்வகைமை நாங்கள் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாக முன்வைக்கப்பட்டது அந்த உள்நிலை காப்பு முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த உயிரினங்களை பாதுகாப்பது எவ்வாறு உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்தது ரைட் இருக்கக்கூடிய என்பது இயற்கையினுடைய முக்கியத்துவம்னு சொல்லலாம். உயிரினங்களை அவற்றின் இயற்கை வாழிடங்களிலேயே பாதுகாக்கும் மற்றும் மேம்படுத்தும் முறையே உள்நிலை காப்பு முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உயிரினங்களை அது இருக்க இடத்திலேயே வாழ்விடங்களாக மாற்றி அதை பாதுகாக்கணும். இப்போ நாங்கள் தேசிய பூங்காக்கள் உருவாக்குறோமா இல்லையா, தேசிய பூங்காக்கள் உருவாக்குறோம், உயிரின பூங்காக்கள் உருவாக்குறோம், பாதுகாக்கப்பட்ட கடல் பகுதிகள் நிலப்பரப்புகளாக பிரகடனப்படுத்துகிறோம். இப்படி பல்வேறு செயற்பாடுகளை நாங்கள் முன்வெடுக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த உயிரினங்கள் இருக்கின்ற வாழ்விடங்கள் அந்த இருக்கக்கூடிய வாழ்விட சூழல்லையே அதை பாதுகாக்கிறதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்தல் நாங்கள் உள்நிலை காப்பு செயல்முறை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இன்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது இருக்க இடத்துல அதை பாதுகாக்கணும். இப்போ ஒரு இடத்துல நிறைய உயிரினங்கள் இருக்குன்னா அதை சரணாலயங்களாக பிரகடனப்படுத்தணும். ஒரு இடத்துல நிறைய இருக்கா, ரைட், அது வந்து என்னது, ஒரு தேசிய பூங்காவாக பிரகடனப்படுத்தும். இருக்கக்கூடிய இடத்துலையே அதனுடைய வாழ்விடத்திலேயே அதை பாதுகாக்கின்ற முறையை நாங்கள் இந்த உள்நிலை காப்பு அப்படின்ற முறைக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் உயிரின புவியியல்ல பார்க்கக்கூடிய முக்கியமான பகுதியாக இருக்கும். உயிரின புவியியலை பார்க்கக்கூடிய முக்கியமான பகுதியாக நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள், இந்த பகுதிகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்க்க வேண்டியிருக்கு, ரைட். கடைசி பகுதி பிள்ளைகள் இந்த பௌதிக புவியியலை பொறுத்தளவில் காலநிலை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடிய காலநிலை பகுதிகள், ரைட். காலநிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைகள் இந்த நீர் மூலங்கள்லையும் இந்த உயிரின புவியிலையும் ஏதாவது சந்தேகங்கள் அதை ஏதாவது கேட்கணுமா இருந்தால் கேளுங்க. மறுபடியும் கேள்வி பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ ஏதாவது கேட்கணுமா இருந்தால் நீங்கள் கேளுங்க. ரைட், ஓகே பிள்ளை. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து வேகமாக போவோம். பார்த்தா கொஞ்சம் பேப்பருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், அதுக்கு தான். ரைட், இப்போ பேப்பருக்கு ஒரு 1 hour எடுக்கக்கூடியதாக இருக்கும், ரைட். நீரியல் வட்டம் ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டோம் பிள்ளைகள்.
அடுத்து நாங்கள் மெயினாக பார்க்குறது படிவு வீழ்ச்சி, மலை வீழ்ச்சியினுடைய வகைகள் எப்படி இருக்குது, மலை வீழ்ச்சி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். காலநிலைக்குள்ளே நேரடியாக வரும். ரைட், வானிலைனா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம், காலநிலைனா என்னென்னு பார்த்தோம். வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் குறுகிய காலத்தில் 24 மணி நேரத்தில் ஒரு வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நாங்கள் வானிலை அப்படின்னு சொல்லுவோம். நீண்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் நீண்ட காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நாங்கள் காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். குறைந்தது 30 வருட தகவல்கள் காலநிலைக்கு வந்து தேவை அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அடுத்து வானிலை மூலகங்கள், இது ரொம்ப முக்கியமான பல கேள்வி வரும். வானிலை மூலகங்களை குறிப்பிட்டு விளக்குக அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், கேள்விகள் வரும். அப்போ வானிலை மூலகங்கள் அப்படிங்கும்போது வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, ஈரப்பதன், அமுக்கம், காற்று, முகில்கள். எத்தனை? 1 2 3 4 5 6. என்னென்ன? வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, ஈரப்பதன், அமுக்கம், காற்று, முகில்கள் என்பன நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான காலநிலை சார்ந்த வானிலை மூலகங்களாக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறோம். அது வானிலை மூலகங்களாக நாங்கள் என்ன செய்கிறோம் பிள்ளைகள், நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ரைட், இந்த வானிலை மூலகங்களை குறிப்பிட்டு விளக்குக அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் பிள்ளைகள், கேள்விகள் வரும். வானிலை மூலகங்களை குறிப்பிட்டு விளக்குக அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கேள்விகள் வரும் பிள்ளைகள். ரைட், அப்போ வானிலை மூலகங்களில் முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்னன்னா வெப்பநிலை. ரைட், வெப்பநிலை மற்றும் சூரிய வெளிச்சம். ரைட், வெப்பநிலை அப்படிங்கிறது சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும், பூமிக்கு கிடைக்கக்கூடிய அளவு, அதுகளை நாங்கள் வெப்பநிலைக்குள்ளே முதலாக சொல்லுவோம். ரைட், புவி வெப்ப பரம்பல். புவி வெப்ப பரம்பல் அப்படிங்கிறது என்னது? பூமியானது அகல நெடுங்கோடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரைட், பூமியானது என்ன செய்யுது? அகல நெடுங்கோடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரைட், அப்போ அகலக்கோடுகள் நெடுங்கோடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அகலக்கோடுகள் நெடுங்கோடுகள் அப்படிங்கும்போது பூமியினுடைய மத்திய பகுதியில் இருக்கிறத நாங்கள் சைவர் பாகை கோட மத்திய கோடு அப்படின்னு சொல்லுவோம். ரைட், கீழே 23.5 பாகையில் இருக்கக்கூடிய கோடை கடகக்கோடு அப்படின்னு சொல்லியும், மகரக்கோடு அப்படின்னு சொல்லியும், மேலே 23.5 பாகையில் இருக்கக்கூடிய கோடை கடகக்கோடு அப்படின்னு சொல்லியும், கீழே இருக்கக்கூடிய கோடை 66.5 பாகையில் இருக்கக்கூடியத அந்தார்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லியும், மேலே 66.5 பாகையில் இருக்கக்கூடியத ஆர்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இதுல சூரிய வெப்பத்தினுடைய அதிகமாக கிடைப்பனவு எங்க இருக்குன்னா மத்திய கோட்டு பகுதிக்கு கிடைக்கும். மேல போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். இங்க 100 வீதம் கிடைக்குதுன்னா இங்க 70 வீதம் தான் கிடைக்கும். ரைட், இங்க வரும்போது அது 30 வீதமா தான் இருக்கும். அதே மாதிரி இங்க 100 வீதம்னா இங்க 70 வீதம் தான் கிடைக்கும், இங்க 30 வீதம் தான் கிடைக்கும். அப்ப சூரியன் ஒளியினுடைய அந்த கிடைப்பரம்பல் அடிப்படையில் என்ன செய்யும், வேறுபடும். மத்திய கோட்டு பகுதிக்கு அதிகமாக கிடைக்கும், இந்த முனைவு பகுதிகளுக்கு என்ன செய்யும், குறைவாக. ஒரு டோர்ச் லைட் மாதிரி தான் சூரியன் அடிப்பார். அப்போ மத்திய கோட்டு பகுதிகளில் வெப்பநிலை எப்பயும் அதிகமாக இருக்கும். அப்போ கிடைப்பரம்பல் ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்க்குறோம். ரைட், அடுத்த இதில் இருக்கக்கூடிய ஏனைய பண்புகள் வந்து நாங்கள் பார்க்கணும் பிள்ளை. ரைட், அதே மாதிரி இருக்கக்கூடிய வெப்ப நழுவு வீதம் நாங்கள் பார்த்தோம். ரைட், மாறன் மண்டலத்தில் உயரம் கூட கூட வெப்பநிலை குறைவடைகிறத நாங்கள் வெப்ப நழுவு வீதம் அப்படின்னு சொல்லுவோம். மாறன் மண்டலத்தில் உயரம் கூட கூட வெப்பநிலை குறைவடைகிறத வெப்ப நழுவு வீதம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.4 பாகை செல்சியஸ் என்ன செய்யுது, வெப்பநிலை குறைவடையுது. ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.4 பாகை செல்சியஸ் என்ன செய்யுது, வெப்பநிலை குறைவடையுது. அப்போ அதை நாங்கள் வெப்ப நழுவு வீதம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வெப்ப நேர்மாற வேணும். வெப்பநிலை கிடைப்பரம்பல் அப்படிங்கிறது நாங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்தது, எப்படி அது மாறுது அப்படிங்கிறது, தரைப்பரப்பில் அது மாற்றம் அடையும். ஸோ இப்படியான வானிலை மூலகங்களில் நாங்கள் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து அமுக்கங்களும் காற்றுக்களும் பார்த்தோம். ரைட், அமுக்கங்களும் காற்றுக்களும் நாங்கள் மெயினாக பார்த்தோம் பிள்ளைகள். அந்த அமுக்கங்களும் காற்றுக்களுக்குள்ளால ரைட் ஈரப்பதன், ரைட், அமுக்கங்களும் காற்றுக்குள்ளால அடுத்து நாங்கள் வெயிட் பிள்ளைகள் அமுக்கம் காற்று நான் திருப்பி பார்ப்போம். அமுக்க வளையங்கள் பார்ப்போம் தானே. அமுக்க பரம்பொருள் இருக்கக்கூடிய காற்றுகள் நான் திருப்பி வருவோம். ஈரப்பதன் அப்படிங்கிறது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு, அந்த காற்றோடு இருக்கக்கூடிய நீரினுடைய அளவை நாங்கள் ஈரப்பதன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சாரீரப்பதன் நான் ஏற்கனவே கதைச்சிருந்தேன் உங்களுக்கு நீரியல் வட்டத்தோட, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து முகில்கள் மேலே போயிட்டு என்ன செய்யும், சாரீரப்பதன் 100% அடைந்து பனிபடு நிலையை அடையும் போது நீராவி அது என்ன செய்யும், முகில்களாக ஒடுங்கும். அப்போ மேலே முகில்கள் உருவாகும். உயர் முகில், நடுத்தர முகில், கீழ் முகில். இது கேள்வி வந்திருக்கு பிள்ளைகள். ரைட், உயரத்தின் அடிப்படையில் முகில்களை வகைப்படுத்தி காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 20,000 தொடங்கி 40,000 அடி வரைக்கும் இருக்கக்கூடியது உயர்முகில் அப்படின்னும், 7,000 தொடங்கி 20,000 வரை அடிக்கு இடைப்பட்டதை நடுத்தர முகில் அப்படின்னும், 2,000 அடிகளுக்கு கீழ்பட்டதை ரைட் கீழ்முகில் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது பண்ணுறாங்க. அதே மாதிரி குத்தாக நிச்சயிக்கப்பட்ட உயரமற்றையில் 2,000 தொடங்கி 3,000 அடி வரைக்கும் திரட்சி அடைந்த முகில்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ரைட், ஆக உயரத்தின் அடிப்படையில் முகில்களுடைய இதை வந்து என்ன செய்ய வகைப்படுத்துங்க அப்படிங்கிற கேள்விகளும் சில இடங்கள்ல வந்திருக்கு. அடுத்து படிவு வீழ்ச்சி பார்த்தோம். படிவு வீழ்ச்சி வந்து பிரதானமாக பல வகைப்படுது. படிப்பொழிவு, பனித்துளிகள், மலை, மூடு பனி, ஆலங்கட்டி மலை. இந்த படிவு வீழ்ச்சியில் ஒரு வகை தான் யாரு, மலை வீழ்ச்சி அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். அடுத்து மலை வீழ்ச்சியினுடைய வகை எப்படிலாம் மலை வீழ்ச்சி கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்.
முதலாவது மேற்காவுகை மலை, காலையிலிருந்து வெயில் அடிக்கும், அந்திக்கு மழை அடிக்கும், மேற்காவுகை மலை. அடுத்து அமுக்க வேறுபாடுகள், உயரமுக்க தாளமுக்க வளையங்களுக்கு ஏற்ப காற்றுகள் அசையும் போது உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கம் நோக்கி காற்றுகள் வரும்போது, தாளமுக்கம் அப்படிங்கிறது யாரு, வெப்பநிலை கூடிய பகுதி, உயரமுக்கம் அப்படிங்கிறது குளிர்ச்சி கூடிய பகுதி. அப்ப உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கம் நோக்கி காற்றுகள் வீசும்போது மழை வீழ்ச்சிகள் நசியும் உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து மேற்பரப்பு காற்றுகள், அடுத்து திணிவசைவு செயற்பாடுகள். மேற்பரப்பு காற்று அப்படிங்கிறது பருவக்காற்று மலை. இலங்கையில 2 பருவக்காற்று மலை இருக்கு. தென்மேல் பருவப்பெயர்ச்சி மலை, வடகீழ் பருவப்பெயர்ச்சி மலை. இது தரைப்பரப்போடு இந்த காற்று வீசும் போது அங்க என்ன செய்யும், மழை குறைவான உயரத்துல முகில்கள் உருவாகி மழை பொழிவுகள் ஏற்படும். அப்ப 3 பிரதான வழிகளில் மலைகள் ஏற்படும் சொல்லுவோம். மேற்காவுகை அமுக்க வேறுபாடுகள் காரணமாக மலைகள் தோற்றம் பெறுது. மேற்பரப்பு காற்றுகள், அதாவது பருவ காற்றுகளின் ஊடாக மழை வீழ்ச்சிகள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா தோற்றுவிக்கப்படுது. அடுத்து நாங்க மெயினா பார்த்தது பிள்ளைகள் அமுக்க வளையங்கள். நாங்க மெயினா பார்த்தோம், ரைட். அமுக்க வளையங்களும் காற்றுக்களும் பார்த்தோம், ரைட். அமுக்க வளையங்களும் காற்றுக்களும் பார்த்தோம் பிள்ளைகள், ரைட். இதுல இருக்கக்கூடிய முதலாவது இருக்கக்கூடிய மைய பகுதியில் இருக்கக்கூடியது மத்திய கோட்டு தாளமுக்க வளையம். ஏன் மத்திய கோட்டு தாளமுக்க வளையம்? மத்திய கோட்டு பகுதியில் வெப்பநிலை கூட. அப்ப வெப்பநிலை கூடுனா லோ ப்ரெஷர், வெப்பநிலை கூடுனா டெம்பரேச்சர் கூடுனா லோ ப்ரெஷர், டெம்பரேச்சர் குறைஞ்சா ஹை ப்ரெஷர், ரைட். அப்ப இதை நாங்க ஈக்குவட்டேரியல் லோ, அதாவது மத்திய கோட்டு தாளமுக்க வளையம்னு சொல்லுவோம். அடுத்து 2 வளையங்கள் இருக்கு பாருங்க, மேலையும் கீழையும். இதை நாங்க சப்ட்ராபிக்கல், அதாவது இடை அயன உப அயன உயரமுக்க வளையம், கீழே இருக்கவரும் உப அயன உயரமுக்க வளையம்னு சொல்லுவோம். மேலே இருக்கவர் வந்து உப முனை உயரமுக்க வளைய தாளமுக்கம், மேலே இருக்க ஹை ப்ரெஷர், மேலே இருக்க உயரமுக்கம், இவர் தாளமுக்கம் ஒரு உயரமுக்கமாக இருப்பார், ரைட். இப்படி மாறி மாறி என்ன செய்யும், லேயர் இருக்கும். இதுல வந்து என்ன செய்யும், காற்றுகள் மாறி மாறி உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கம் நோக்கி காற்றுகள் மாறி மாறி வீசும்போது அதன் மூலமாக என்ன செய்யும், இந்த அமுக்க வளையங்களில் காற்று மலை வீழ்ச்சிகள் உருவாகிறது, சூறாவளிகள் உருவாகிறது போன்ற செயற்பாடுகள் என்ன செய்யும் அப்படின்னா பிள்ளைகள் உருவாக்கம் பெறும். இது ரொம்ப முக்கியமானது, ரைட். இதுல பிள்ளைகள் இலங்கையினுடைய காலநிலையில ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஐடிசிசெட் வளையம் வந்து ரொம்ப முக்கியமானது. இது என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் இந்த ஐடிசிசெட் வளையம் என்ன செய்யும் அப்படின்னா பிள்ளைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஐடிசிசெட் வளையத்தினுடைய அமைவு இலங்கையினுடைய காலநிலையில ரொம்ப முக்கியமான தாக்கத்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தும், ரைட். இதுல இந்த ஐடிசிசெட் வளையம் பிள்ளைகள் வட அரை கோளத்துல வந்து கோடைக்காலம், ரைட். இதுல ஐடிசிசெட் வளையம் வந்து டிசம்பர் மற்றும் ஜனவரியில எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தென்னரை பகுதியில் இருப்பாங்க, ரைட். ஐடிசிசெட் அப்படிங்கிற பிள்ளைகள் ஒரு வளையம் மாதிரி, ரைட். இந்த வளையத்தினுடைய அமைவு என்ன செய்யும் அப்படின்னா காலநிலையை முக்கியமா தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களாக என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா இருக்கு, ரைட். இதுல நாங்க மெயினா பார்க்கக்கூடியது இந்த ஐடிசிசெட் வளையம் மத்திய கோட்டுக்குள்ள இருப்பார். முதலாவது எங்க இருக்காரு, சென்டர் பார்ட்ல இருக்கார். இதுதான் ஐடிசிசெட் வளையம். ஐடிசிசெட் வளையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நடுவுல இருக்கார், சென்டர் பார்ட், மத்திய கோட்டு பகுதி. அயன வளையம்னு சொல்லி படிச்சோமா இல்லையா, அங்க இருப்பார். அதுக்கடுத்து இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா வட அரை கோளத்துக்கும் தென்னரை கோளத்துக்கும் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா மாறி மாறி போவார். வட அரை கோளம் அப்படிங்கிறவர் யாரு, ரைட். இந்த மத்திய கோடு இங்கே தான் இருக்கார். இந்த இவர் தான் மத்திய கோடு, சைவர் பாகை கோடு. இவர் தென்னரை கோளம், தென் அரை பகுதி. இவர் வட அரை பகுதி. அப்ப இந்த ஐடிசிசெட் வளையம் ஒரு காலப்பகுதியில தெற்கு பகுதியில் இருக்கும், இன்னொரு காலப்பகுதியில வடக்குல இருக்கும், ரைட். தெற்குல வந்து எப்ப இருப்பார் அப்படின்னா டிசம்பரும் ஜனவரி எங்க இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னா வட அரை கோளம் தென்னரை கோளத்துல இருப்பார். டிசம்பர் எங்க இருப்பாரு, டிசம்பரும் ஜனவரியும் இந்த தென்னரை கோளத்துல ஐடிசிசெட் வளையம் இங்க இருப்பார். எப்ப, டிசம்பர் ஜனவரியில, டிசம்பரும் ஜனவரியில எங்க இருப்பாரு, தென்னரை கோளத்துல இருப்பார். அதே மாதிரி பிள்ளைகள் இன்னொரு காலம் வட அரை கோளத்துல என்ன செய்வார், மே செப்டம்பர்ல எங்க இருப்பார் அப்படின்னா வட அரை கோளத்துல இருப்பார். இந்த ஐடிசிசெட் வளையம் எங்க இருப்பாரு, வட ஐடிசிசெட் வளையம் வட அரை கோளத்துல இருப்பார். விளங்குதா? அப்ப இதன் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க காற்றினுடைய அசைவுகள் வேறுபட்டு காலநிலையில மாற்றங்கள் ஏற்படும், ரைட். ஐடிசிசெட் வளையத்தினுடைய விளக்கங்கள் ஃபுல்லாவே அந்த நோட்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். நான் சும்மா விளக்கத்துக்காக இப்ப சொன்னது பிள்ளை. ஆகவே இதன் மூலமாக காலநிலை மாற்றங்கள் இந்த பூமியினுடைய மேற்பரப்புல என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதிகமாக ஏற்படக்கூடியதாக இருக்கும், ரைட். இது ரொம்ப முக்கியமானதாக நாங்க காலநிலையில பார்க்கிறோம் பிள்ளை, ரைட். இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளாக நாங்க பார்க்கிறோம். இவ்வளவுதான் என்னது நாங்க பார்க்கிறோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்து காலநிலை வகைப்பாடு, அடுத்து இலங்கையினுடைய காலநிலை உங்களுக்கு நோட்ஸ் தான் தந்திருந்தேன். ஸோ அதுகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளை, ரைட். இது காலநிலை சார்ந்த விஷயங்களாக நாங்க பார்க்கிறோம் பிள்ளை. இது ஏதாவது விளங்கல அப்படின்னா நீங்க கேட்கலாம். பிள்ளை ஏதாவது கேட்கணும் அப்படின்னா பிள்ளை நீங்க கேட்கலாம் இதுல.
அசாதீன் ஓகேவா? ஓகே சார். சுதர்ஷினி, ஓகே சார். பாத்திமா, இமானா? ஓகே சார். ரைட். ஓகே பிள்ளைகள், அப்போ நாங்கள் பேப்பர் பார்ப்போம். பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் நீங்கள் கேளுங்க. ரைட், அதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் கதைப்போம். ரைட், ஒரு பேப்பர் பார்ப்போம் பிள்ளைகள். ரைட், இரண்டாம் 200 லெவல் அதில் வந்து ரைட், முதலாவது கேள்வி பாருங்க. பௌதிக புவியியலின் உள்ளடக்கத்தினை சுருக்கமாக விளக்குக. படிச்சோமா இல்லையா? இவ்வளோ நேரம் படிச்சோமா இல்லையா? இதான் பௌதிக புவியினுடைய உள்ளடக்கம். பௌதிக புவியினுடைய 10 மார்க்ஸ் கேட்டிருக்கான் பிள்ளைகள். அப்போ சும்மா மேலோட்டமாக எழுதிட்டு வந்துடக்கூடாது. அப்ப பௌதீக புவியியலின் உள்ளடக்கத்தினை சுருக்கமாக விளக்க சொல்லியிருக்கான். அப்ப பௌதீக புவியியல்னா என்னன்னு எழுதணும். முதலாக புவியியல்ல இருந்து ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல. புவியியல் என்பது பிரதானமாக 2 பகுதிகளை கொண்டது: மானிட புவியியல், பௌதிக புவியியல். அதில் பௌதிக புவியியல் அப்படிங்கிற பௌதிக புவியியலுக்கு தான் விஷயத்துக்கு வரப்போறோம். அப்ப பௌதிக புவியியல் நேரடியாக நீங்க பௌதிக புவியியல் என்றால் என்ன அப்படின்னு நீங்க எழுதலாம், பிழை கிடையாது. அப்போ பௌதிக புவியியல் என்றால் என்ன, பௌதிக புவியலுக்குள்ள என்னென்ன உபப்பிரிவுகள் இருக்கு, அந்த உபப்பிரிவுகளுக்குள்ள என்னென்ன உள்ளடக்கங்கள் இருக்கு. இவ்வளோ நேரம் அங்கே படிச்சோமா இல்லையா? பெரிய பரப்புன்னு நிலப்புவி, புவி வெளியுறவுகள் இருக்கு, அதில் அகவிசை இருக்கு, புறவிசை இருக்கு, இப்படி தகட்டசைவு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் எழுத வேண்டியதுதான். காலநிலையில் இருக்கு, நீர் புவியியல் லெவலுக்கு, சூழலியல் இந்தந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்குங்கிறத எழுதுனீங்கன்னா, அதாவது உங்களுடைய ஒட்டுமொத்த சிலபஸ்லேயே என்ன இருக்குங்கிறத எழுதுனீங்கன்னா அதுதான் பௌதிக புவியினுடைய உள்ளடக்கம். ரைட், அதான் முதலாவது கேள்வி. ரெண்டாவது பாருங்க, புவியியல் பாடப்பரப்பில் பௌதிக புவியினுடைய பங்களிப்பு பற்றி சுருக்கமாக கலந்துரையாடு. புவியியல் பாடப்பிரிவில் பௌதீக புவியினுடைய பங்களிப்பு பற்றி சுருக்கமாக பற்றி கருத்துரைக்குக அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உங்ககிட்ட இருந்து கருத்து கேட்கிறான். கேள்வி என்னது? புவியியல் பாடப்பிரிவில். ரைட், அப்ப மேல நாங்க அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கீழே அந்த கேள்வி தான் கேட்டிருக்கான். புவியியல் பாடப்பரவுங்கிறது இங்க வரணும். புவியியல் என்றால் என்ன, புவியியலுடைய உபப்பிரிவுகள் யாராரு, அந்த உபப்பிரிவுல பௌதீக புவியியல் யாரு, அது எப்படி புவியியல்ல பங்களிப்பு செய்யுது, பௌதீக புவியியல் எப்படி புவியியலுக்கு என்ன செய்யுது, தன்னுடைய பங்களிப்பை வழங்குது அப்படின்னு சொல்லி எழுதணும். சேம் மேல சோட்டா கொடுத்ததை இங்க விளக்கி எழுத போறோம். புவியியல் என்பது 2 பிரதான பகுதிகளை கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பௌதிக புவியியல் எந்தெந்த விஷயங்கள் படிக்கிறது புவியியல்ல ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஆகவே பௌதீக புவியியல் முக்கியமான ஒரு பகுதியாக புவியியல்ல பார்க்கப்படுதுன்னு நாங்கள் சொல்லுவோம். உதாரணத்துக்கு காலநிலையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலநிலை என்பது பௌதீக புவியினுடைய ஒரு உபப்பிரிவாக இருக்கு. அப்ப காலநிலை என்பது நாங்கள் காலநிலை என்னன்னு படிக்கிறோம், அதனுடைய உபப்பிரிவுகள் படிக்கிறோம், அதனுடைய தன்மை, அது எப்படி காலநிலையை மாற்றி அமைக்குது, எப்படி மலைவீழ்ச்சியை மாற்றி அமைக்குது, பூமியினுடைய செயற்பாடுகள் அதை எப்படி மாற்றி அமைக்குது, மனிதனுடைய செயற்பாடுகளை காலநிலை எப்படி தாக்கம் செலுத்துது, எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் எங்க படிக்கிறோம்? நாங்க பௌதிக புவியியல தான் படிக்கிறோம், இயற்கையில தான் படிக்கிறோம். அப்ப இது எதுக்கு 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 வந்து சப்போர்ட்டிங் ஃபேக்டரா இருக்கு? புவியியலுக்கு சப்போர்ட்டிங். புவியியல் என்பது ஒரு கன்செப்ட். இது அந்த கன்செப்ட் தூண் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா பௌதிக புவியியல் தான். பௌதிக புவியியல் தான் மெயின். பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை அம்சங்கள் அனைத்தும் பௌதிக புவியியல். அப்ப புவியியல் என்பதே பௌதிக புவியியலை அடிப்படையாக கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. விளங்குதா பிள்ளைகள்? மானிட புயல் ஃபர்ஸ்ட் நாங்கள் படிக்க மாட்டோமே, பௌதிக புயல் தான் மெயின். ஏன்னா புவியியல் என்பதே பௌதீகத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு பாடம் தான். இதனுடைய நீர் கட்கோளமா இருக்கலாம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம், இது நாளையும் பேஸ் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு பாடப்பகுதி தான் எதுன்னு சொல்லி சொன்னா புவியியல். அப்ப இதை நீங்க தர்க்க ரீதியா விமர்சன ரீதியில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா விளக்க வேண்டி இருக்கு. ஒவ்வொரு பகுதியும் பௌதிக இது என்ன மெயின் கேள்வினா பௌதிக புவியியல் முக்கியத்துவம். புவியியலில் பௌதிக புவியியலின் முக்கியத்துவத்தை கேட்கறான். ஷார்ட்டா சொன்னா அப்படித்தான். புவியியல் பாடப்பகுதியில் நிறைய உபப்பிரிவுகள் இருக்குது. அது பௌதிக புயலின் முக்கியத்துவத்தை எழுதுங்க. எது எதுக்கெல்லாம் பௌதிக புயல் உதவுது. ரைட், அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பௌதிக புயலை படிக்கிறோம். ஆகவே இது புவியியல் என்ற பங்களிப்பு, அது புவியியலுடைய வளர்ச்சிக்கு இது என்ன செய்யுது? பங்களிப்பு செய்யுது. இன்னைக்கு கால்நிலை சார்ந்தும் மண் சார்ந்தும் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு புவியியல் பாடப்பகுதியானது பௌதீக புவியின் அடிப்படையில் ஒரு பரந்துபட்ட பரப்பாக இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது இன்னைக்கு புவியியலை நாங்கள் ஒரு சமூக விஞ்ஞான பாடம்னு சொல்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் இது ஒரு இயற்கை விஞ்ஞான பாடமாகவும் இது பார்க்கப்படுது. சயின்டிஃபிக் விஞ்ஞான முறை ஆய்வுகளோடு இது இன்னைக்கு பார்க்கப்படுது. ஆய்வுக்கூட பரிசோதனைகளாக இருக்கலாம், கள பரிசோதனைகளாக இருக்கலாம், இப்படி பல்வேறு செயற்பாடுகள் அந்த பௌதிக புவியியலோடு இன்னைக்கு ஒன்றிணைஞ்சு போகுது. அப்போ இந்த பௌதிக புவியினுடைய இந்த செயற்பாடுகள் எதுக்கு துணையாக அமையுதுன்னா புவியியலினுடைய பாடப்பிரிவுக்கு துணையாக அமையுது. அப்போ இதை நாங்கள் முக்கியத்துவத்துக்குள்ள பங்களிப்புக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போ புவியியல் பாடப்பிரிவில் பௌதீக புவியினுடைய பங்களிப்பு எப்படி பங்களிப்பு செய்யுது அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எழுதணும். எப்படி புவி வெளியுறவியல் புவியியல் பங்களிப்பு செய்யுது,
எப்படி காலநிலை புவியியல் பங்களிப்பு செய்யுது, எப்படி நீரியல் புவியியல் பங்களிப்பு செய்யுது, எப்படி கடைசியாக நாங்கள் பார்த்த உயிரின புவியியல் பங்களிப்பு செய்யுது. எழுதுனீங்கன்னா சரி. ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் தலைப்பு போட்டு எழுதினாலும் சரி, டோட்டலாக எழுதிட்டு போனாலும் சரி. ரைட், இது அதில் இருக்கக்கூடிய பகுதி. ஓகேவா பிள்ளைகள்? இது ஓகேவா? இந்த கேள்வி வந்தால் செய்யலாமா பிள்ளைகள்? செய்யலாம் சார். ரைட், ஓகே பிள்ளைகள், கேள்வி காய்ச்சிக்கிட்டு போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது விளங்கலை அப்படின்னா திருப்பி திருப்பி கேளுங்க. ரைட், அடுத்த பிள்ளைகள், வானிலையால் அழிதலின் பிரதான வகைகளை சுருக்கமாக விளக்குக. ரைட், பொருத்தமான உதாரணங்களுடன் வானிலையால் அழிதல் செயற்பாடுகள் எவ்வாறு மனித நடவடிக்கைகள் செல்வாக்கு செலுத்துகின்றன என்பது பற்றி விளக்கு. வானிலையால் அழிதல். ரைட், இந்த 3 பொறிமுறைகள் நான் உங்களுக்கு போடுறேன். ரைட், பொறிமுறையால் உருவான அழிகிறது, அடுத்து சேதன முறை, அடுத்து விலங்குகள் மூலம் அழிகிறது அப்படின்னு சொல்லி இந்த வானிலை அழிதல் செயற்பாடு, ரசாயன முறையால் வானிலையால் அழிதல் அப்படின்னு சொல்லி ஒரு 3 செயற்பாடுகள் இருக்கு பிள்ளைகள். அது நான் உங்களுக்கு நோட்ஸ் போடுறேன், நீங்கள் அதை ஒருக்கா பாருங்க. இது வந்து நேரடியான கேள்வி. வானிலை அழிதல் செயற்பாடு அப்படிங்கிற பிரதான வகைகளை சுருக்கமாக விளக்குக அப்படின்னு சொல்லியும், அடுத்து பொருத்தமான உதாரணங்களுடன் அது எப்படி இது பண்ண, அது நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த டாபிக் விளங்கும். நான் அதை நோட்ஸ் போட்டு வரேன், அதை நீங்கள் பாருங்க. ரைட், நான் முக்கியமான கேள்விகளுக்கு போ. ஆற்று தொழிற்பாட்டின் திண்ணல் மற்றும் படித நில உருவங்கள் யாவை? நான் சொன்னேனா இல்லையா? ஒன்று புவி வெளியுறவுகள் சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியும் கேள்வி வரலாம், அல்லது அகவிசையில் தகட்டசைவை தனியாக கேட்கலாம், எரிமலையை தனியாக கேட்கலாம், புவியசைவை தனியாக கேட்கலாம், இழுவிசை அமுக்க விசை பார்த்தோமா இல்லையா? இன்னைக்கு பார்க்கலாம், அன்னைக்கு ரைட் இருக்கு, நான் வேற கேள்வி வரும்போது பார்ப்போம். இழுவிசை அமுக்க விசைகள் இருக்கு. ரைட், அதே மாதிரி புறவிசைக்குள்ள ஓடும் நீர், கடலில் பனிக்கட்டி, இது எல்லாத்தையும் தனித்தனியாகவும் கேட்கலாம், சேர்த்தும் கேட்கலாம். இங்கே கேள்வி கேட்டிருக்கான், ஓடும் நீரை தனியாக கேட்டிருக்கான். ஆற்று தொழிற்பாட்டின் திண்ணல் மற்றும் படித நில உருவங்கள் கேட்குறான். திண்ணல் நில உருவங்கள் என்னென்ன படித்தோம்? நீர்வீழ்ச்சி, பானை குழிவு, வி வடிவ பள்ளத்தாக்கு, விரைவோட்ட ஆற்றுப்பகுதி, இது எல்லாம் எதுக்குள்ள? திண்ணல், அரித்தல் செயற்பாடுகள்னால உருவாக்கப்படுகின்ற நில உருவம். திண்ணல் என்பது அரித்தல், சாப்பிடுறது, அரிக்கிறது. ரைட், படிதல்ல உருவாகிறது யூ வடிவ பள்ளத்தாக்கு, மியாந்தர், அதே மாதிரி குதிரை குழம்பு குட்டை, அதே மாதிரி கலிமுகம் அல்லது டெல்டா, இப்படி எல்லா பாடு தொம்போல எங்கேயா படித்தோம் இல்லை, அது அங்கே. ரைட், இப்படியான நில உருவங்கள் நாங்கள் இதுக்குள்ள பார்க்கக்கூடியது. ரைட், இது ஓடும் ஆற்று தொழிற்பாட்டின் ஆற்று தொழிற்பாடு, அதாவது ஓடும் நீர்னு படிச்சோம்ல, அதான் அதில் உருவாக்கப்படுகின்ற திண்ணல் மற்றும் படிதல். பிள்ளைகள் நில உருவங்கள் வரையணும், நில உருவங்கள் வரையணும். வி வடிவ பள்ளத்தாக்குனா வி வடிவ பள்ள வியோ போட்டு, யூ வடிவ பள்ளத்தாக்கு யூ போட்டு அகன்ற பள்ளத்தாக்குன்னு சொல்லி எழுதணும். அதே மாதிரி வேற செயற்பாடு இதுக்குள்ள வரைய போறீங்க அப்படி மியாந்தர்னு சொல்லி மியாந்தர் வளையணும். குதிரை குளம் கூட்டனே வரைஞ்சு காட்டணும். சின்ன சின்ன டிசைன் பண்ணி வரைய தேவை. நீங்க எழுதுற பேனாவிலேயே பக்கத்தில் வரைஞ்சு விட்டுட்டு போக வேண்டியதான். பொக்ஸ் அடிச்சு 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 டக்கு ரூலர்லாம் தேவையில்லை, சும்மா பொக்ஸ் அடிக்கிறீங்க, வரைகிறீங்க. ரைட், மியாந்தர்னா வளைய எஸ்ஸை போட்டு 2 வஸ்ஸை வளைக்கிறீங்க, பொக்ஸுன்னு அடிக்கிறீங்க, அந்த வளைவு இடத்துல இன்னொரு பொக்ஸ் அடிக்கிறீங்க, இதான் மியாந்தர்னு கோடு அடிச்சு எழுதி விட்டு போயிட்டே இருக்கீங்க. இது எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஆன்சர் என்ன செய்யும் அப்படின்னா, இன்னும் அது என்ன செய்யும், வெயிட்டாக மாற்றும். ரைட், ரொம்ப எல்லாம் டிஸ்க் எடுக்கக்கூடாது. பேனா வச்சு கோட் அடிச்சு ரூலர் வச்சு அதை கலர் பண்ணி அதெல்லாம் தேவையில்லை. இருக்க பேனாவில் கலர் பேனாவை கருப்பு பேனாவை அடிச்சுட்டு போக, நீல பெண்ணில் நீல பெண்ணில் அடிச்சுட்டு போக வேண்டியதான். ரைட், அடுத்து பொருத்தமான வரைபடங்கள் உதவியுடன் நதி வடிகால் ஒன்றின் படிதல் நில உருவங்கள் பற்றி கழுத்துருக்கு. பொருத்தமான வரைபடங்கள் மேலே ஆற்று தெளிப்படி திண்ணல் மற்றும் படிதல். இங்கே பொருத்தமான வரைபடங்கள் உதவியுடன் நதி வடிகால், நதியினுடைய வடிகால் என்பது நதி ஒன்று ஓடுறது, ஒன்று படிதல் நில உருவங்கள் படி மேலே கேட்டது, இங்கே படிதலை மட்டும் தனியாக கேட்குறோம். நில உருவங்கள் மேலே நில உருவங்கள் யாவை? திண்ணல் மற்றும் மேலே சிம்பிள் கேள்வி பிள்ளைகள். மேலே விளக்கம் நம்ம 2வது கேள்வியை தான் நேரம் பார்த்துருக்கோம். ஆற்று தொழிற்பாட்டில் திண்ணல் மற்றும் படிதல் நில உருவங்கள் யாவைன்னு தான் கேட்டிருக்கான். மேலே விளக்க சொல்லலை, மேலே என்னென்ன நில உருவங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு சொன்ன அவ்வளோ விளக்கமும் 2வது. வரைபடங்களின் உதவியுடன் நதி வடிகால் அப்படிங்கிற நதி தான், நதி வடிகால் அப்படிங்கிற நதி தான். அந்த நதி வடிகாலில் விளக்கப்படங்களோட என்ன செய்யறோம், ஒவ்வொன்றையும் விளக்க சொல்கிறான். இப்போ நீர்வீழ்ச்சி என்பது எப்படி உருவாகும்? ரைட், நீர்வீழ்ச்சி என்பது உயரமான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதியை நோக்கி இப்போ நதி நீரானது ஓடும்போது அதில் என்ன செய்யும், மென்மையான பாறைகள் அரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிள்ளை லிங்க் கட் ஆகிட்ட மறுபடியும் ஜோயினாங்க. ரைட், மென்மையான பகுதி அரிக்கப்பட்ட பிறகு, ரைட், நீர்வீழ்ச்சி எப்படி, இப்படி ஒரு பாறை இருக்குன்னா மேலே நதி வருது அப்படின்னா இந்த இடத்துல மென்மையான பாறைகள் அரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த பாறை பகுதி என்ன செய்யும், உள்ளுக்கு வாங்கும். ஆகவே நீர் மேலே இருந்து கீழே விழ ஆரம்பிக்கும். ஆகவே இந்த இடத்துல நீர்வீழ்ச்சி உருவாகும். இப்படி நீர்வீழ்ச்சி உழுவும் போது நீரினுடைய வேகம் காரணமாக பாறைகள் அழுத்தத்துக்கு உள்ளாகி பாறைகளில் என்ன செய்யும், வட்ட வடிவ குகைகள் உருவாகும். இதை நாங்கள் பானை குழிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நில உருவங்கள் எப்படி உருவாகுது, ரைட், படங்கள் எப்படி வரையணும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு போகணும். ரைட், அப்போ ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள், நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. ரைட், யாரோ ஒரு ஆள் லீவாக இருக்காங்க, யாருன்னு தெரியல. ரைட், அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியது பிள்ளைகள், அப்போ விலங்குதா பிள்ளைகள், இது ஆற்று தொகுதிக்கான கேள்வி மட்டும். அப்போ இதே மாதிரி எதுக்கு வரலாம், கடல் அலைக்கும் வரலாம்,
காற்றுக்கும் வரலாம், அல்லது பாலைவனம்னு கேட்கலாம், தரையில் நீர் செயற்பாடு சுண்ணாம்புக்கல் பிரதேசத்துக்கு கேட்கலாம், ரைட். அதே மாதிரி பனிக்கட்டி நகர்வுக்கும் கேட்கலாம், அதே மாதிரி கடல் அலைக்கும் கேட்கலாம். ஆகவே ஒவ்வொன்றினுடைய நிலவுருவம் ரொம்ப முக்கியமான கட்டாயம் வரக்கூடிய பகுதி பிள்ளைகள், ரைட். கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க நில உருவங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2 3 நில உருவம் சரி பாரு, எல்லாத்தையும் பாடமாக்க வேணாம். ஒரு ஒரு இல்லை இப்போ திண்ணல் ஒரு 2 3, அடுத்து படிதல்ல 2 3, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாவது என்ன செஞ்சுட்டு போவாங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். படம் வரைகிறதுக்கு பழகிட்டு போகணும், ரைட். இந்த 2 நாளில் படத்தை அதுக்கு இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கண்டிப்பாக வரக்கூடியது, ரைட். அடுத்து நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைகள், காலநிலை மாற்றத்திற்கான பிரதான காரணிகளை விளக்குக. காலநிலை மாற்றத்துக்கான காரணிகள் யாராருன்னு கேட்குறான். காலநிலை மாற்றம் யார் வரா? வெப்பநிலை, வெப்பநிலையினால காலநிலை மாற்றம் ஏற்படுது. புவியினுடைய வெப்ப கிடைப்பரம்பல்னால காலநிலை மாற்றம் ஏற்படுது. காலநிலை மாற்றத்துக்கான பிரதான காரணிகள் கேட்குறேன், இப்படியெல்லாம் காலநிலை மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. டிரெக்ட் ஆன்சர் எங்கே உள்ளது? நோட்ஸில் இருக்கு. அப்படியே டிரெக்டாக என்ன செய்யலாம் கேட்குறான். அடுத்த கேள்வி, காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்டுள்ள தாக்கங்களை குறைப்பதற்கு பின்பற்றப்படுகின்ற உபாயங்களை கலந்துரையாடுக, ரைட். இது ரொம்ப முக்கியமான கேள்வி பிள்ளைகள். காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்டுள்ள தாக்கங்களை குறைப்பதற்கு பின்பற்றப்படுகின்ற உபாயங்கள். இன்னைக்கு காலநிலையை கட்டுப்படுத்துறதுக்காக என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத கேட்குறான். ஏன்னா இன்னைக்கு பூமியினுடைய காலநிலை அதிகரிச்சிருச்சா இல்லையா? அப்போ அதிகரிக்க 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 பூமி வெப்பமாகிக்கிட்டே போகுது, ரைட். பூகோள வெப்பமடைதல்னு ஒன்று இருக்கா இல்லையா? அப்போ இது அதிகரிச்சுக்கிட்டே இன்னைக்கு என்ன செய்ய போயிட்டே இருக்கு. அப்போ இதை நாங்கள் குறைக்கணும். அப்போ குறைக்கிறதுக்கு காடுகள் இன்னைக்கு வளர்க்கணும்னு சொல்கிறோம். அதன் மூலமாக என்ன செய்யணும், வளமைக்கு இது காடு மழை ஈரப்பதனை அதிகரித்து பூமி வெப்பமாகறத குறைக்கணும்னு சொல்கிறோம். சிஎஃப்சி வாயினுடைய கட்டுப்பாட்டு நாங்கள் பயன்பாடை குறைக்கணும். அதன் மூலமாக ஓசோன் படையை நாங்கள் பாதுகாக்கணும்னு சொல்கிறோம். பூமி வெப்பமடைவு சொல்வா பல்வேறு மாநாடுகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்கள் இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு எழுதிக்கிட்டு நாங்கள் என்ன செய்யணும் போகும். காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைப்பதற்கு பின்பற்ற வேண்டிய செயற்பாடுகள் இன்னைக்கு உலக அளவில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், இதுக்குள்ளால கொண்டு வரோம். அப்போ காலநிலையிலிருந்து ஒரு கேள்வி வரும் பிள்ளை. காலநிலை மாற்றத்தோடு காலநிலையால் இலங்கையினுடைய காலநிலை மாற்றத்தோடு இந்த முறை சில வேளை இலங்கையினுடைய காலநிலையோடு தொடர்படுத்தி வரலாம், ரைட். இது ரொம்ப அடுத்த முக்கியமான பகுதியாக பார்க்கணும். அடுத்து பாருங்க பிள்ளை, உயிர் பல்லினத்தன்மை என்றால் என்ன? எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய தாவரம், உயிர், நுண்ணுயிர் எல்லாம் வாழ்றது, பயோடை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அதை நான் உயிர் பல்லினத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். உயிர் பல்லினத்தன்மை தரமிழப்பு இட்டு செல்லும் பிரதான காரணிகள் எப்படி அழிவுக்குள்ளாது. ஒன்று என்ன செய்யறது, இயற்கை பேரிடர்கள்னால அழிவுக்குள்ளாகும். மெயினாக மனித செயற்பாடுகள், வீடுகள் அமைக்கும் போதும் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போதும் என்ன செய்யும், அழிவுக்கு உள்ளாகும், ரைட். கருத்துரைக்க சுருக்கமாக விளக்க சொல்கிறாங்க 7 மார்க்ஸுக்கு. எப்படியெல்லாம் இந்த உயிர் பல்லினத்தன்மை அழிக்கப்படுது, மனுஷன் எப்படிலாம் அழிக்கிறோம், இயற்கை எப்படியெல்லாம் அழிக்குது. இயற்கை எப்படியெல்லாம் அழிக்குது? ஒரு சுனாமி வரும்போதோ, வெள்ளப்பெருக்கு வரும்போதோ, ஒரு மண்சரி வரும்போதோ, அல்லது ஒரு நிலநடுக்கம் வரும்போதோ உயிர் சூழல் என்ன செய்யும், பாதிப்புக்கு உள்ளாகும், பல்லினத்தன்மை பாதிப்படையும். அதே மாதிரி மனுஷன் என்ன செய்வோம், அபிவிருத்தி செயற்திட்டங்களை முன்னெடுக்கும் போது, வீடு கட்டும் போதோ, ரோடு போடும்போது, ஃபேக்டரி அமைக்கும் போதோ, கட்டிடங்கள் அமைக்கும் போதோ இதை என்ன செய்வோம், காடுகளை அழிப்போம், உயிரினங்களை கொல்லுவோம், அதை அகற்றுவோம், எல்லாம் செய்வோம், ரைட். நல்ல உதாரணம், கதிர்காம ரோடு போடும்போது யாழை காடு இருக்குது தானே, யாழை காட்டை நடுவில் குடஞ்சி தான் என்ன அடிச்சிருக்கோம், அந்த இது அடிச்சிருக்கோம், கதிர்காம போகிற ரோட். அதே மாதிரி தான் தெற்கு அதிவேக பாதை அடிக்கும் போதும் அதிகமான காடுகளுக்கு நடுவில் தான் அடிச்சிருக்கோம், வெட்டி தான் அடிச்சிருக்கோம், ரைட். அப்போ இது எல்லாம் உயிர் பல்வகை சூழலை நாங்கள் என்ன தரமிழக்க செய்கிறதுக்கான காரணிகளாக நாங்கள் பார்க்கலாம், ரைட். அடுத்து இலங்கையினுடைய உயிர் வளங்களை பாதுகாப்பதற்கு பின்பற்றப்படுகின்ற முகாமைத்துவ உபாயங்கள், சட்டங்களும் அதே மாதிரி அமைப்புகளும் சொல்லியிருந்தனா இல்லையா, இலங்கையில் என்னென்ன அமைப்புகள் சட்டங்கள் இருக்குன்னு சொல்லி அதுதான் கேட்குறான். அப்போ இலங்கையில் எப்படியான சட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, எப்படியான அமைப்புகள் இருக்குது. இலங்கையில் உலக ரீதியாக இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையை பாதுகாக்கிறதா இருக்கலாம், இலங்கையினுடைய வன ஜீவராசிகள் அமைச்சாக இருக்கலாம், அல்லது திணைக்களமாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் காடுகளில் போயிட்டு புலிகள் ஒரு மானை வெட்டிட்டு கொம்பை கொண்டு வீட்டில் வைக்க முடியாது, வச்சிங்கன்னா அது சட்டவிரோதம், அது இல்லீகலாக உங்களை கைது பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. நீங்கள் காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகளை அடித்து சாப்பிட முடியாது, அது சட்டவிரோதம். ஸோ இப்படியான பல்வேறு நடைமுறைகள் இன்றைக்கி எங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னா இந்த இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டங்களும் பாதுகாப்பு செயல்முறைகள் இன்றைக்கி பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது, ரைட். இப்படியான செயல்முறைகளை நீங்கள் உயிர் சூழலுக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், ரைட். அடுத்து நாங்கள் பார்க்குற பிள்ளைகள், பொருத்தமான வரைபட உதவியுடன் வளிமண்டலம், நீர்மண்டலம், பாறை மண்டலம் மற்றும் உயிரின மண்டலம் ஆகியவற்றில் நீரின் பரம்பலினை விளக்குக. இங்க என்னத்தை கேட்கிறான் பிள்ளைகள், யாருக்காவது சொல்லலுமா அந்த கேள்விக்கு விடைய? இருக்க 2 பேர் இருக்கீங்க, யாருக்கு சொல்லலும் இதுக்கான விட? பொருத்தமான வரைபட உதவியுடன் வளிமண்டலம், நீர்மண்டலம், பாறை மண்டலம் மற்றும் உயிரின மண்டலம் ஆகியவற்றின் நீர் பரம்பலினை விளக்குக. இதுக்கு என்ன விட பிள்ளைகள்?
இதுக்கு என்ன விடையா வரும்? எதை நாங்கள் விளக்க வேண்டி இருக்குங்க? சுதர்ஷினி, என்ன விடையா வரலாம் அதுக்கு? அதே மாதிரி இமானா, ஏதாவது ஐடியா? நீர்க்கோளம் கட்கோளம் அதோட தொடர்புடைய விஷயங்களா? அதோட நீர்க்கோளம் தொடர்புடைய விஷயம் கட்கோளம். தான். பட் இங்க எதை விளக்க சொல்லி கேட்கிறான் நேரடியா? நீரியல் வட்ட செயல்முறையை பிள்ளைகள் எதை விளக்க சொல்றாங்க? நீரியல் வட்டம். நல்லா யோசிங்க. நீரியல் வட்டம் கட்கோளத்தோட தொடர்பட்டிருக்கு. நீ வளிமண்டலத்தோட தொடர்பட்டிருக்கு. உயிர் மண்டலத்தை தாவரங்கள்ல இருந்து நீர் ஆவியாகி போகுமா இல்லையா? தரையில இருந்து நீர் ஆவியாகி போகுமா இல்லையா? அதே மாதிரி நீர் மண்டலத்தோட தொடர்பு, ஏன்னா சமுத்திரத்திலிருந்தும் குளங்கள்ல இருந்து நீர் ஆவியாகி மேல போகுமா இல்லையா? இது கேள்வி என்னன்னா, வரைபட உதவியுடன் வளிமண்டலம், நீர்மண்டலம், பாறை மண்டலம், அதாவது கட்கோளம், உயிரின மண்டலம் ஆகியவற்றில் நீரின் பரம்பலினை விளக்குகன்னு தான் கேட்குறான். அப்போ ஒட்டுமொத்தமான நீரியல் வட்ட செயல்முறையை நீங்கள் என்ன செய்யணும்? விளக்கணும். அதுதான் இங்கே கேள்வி. நல்ல கேள்வி ஒன்று. 3 4 படையகம் கொடுத்துட்டு அதில் நீரினுடைய பங்களிப்பை விளக்க சொல்கிறான். அப்போ நீரினுடைய பங்களிப்பு என்பது நீரியல் வட்டம். கேள்வியை சரியாக என்ன செய்யணும்? கவனமாக வாசிக்கணும். ரைட், இது நல்லா கவனமாக பார்த்தா நீரியல் வட்ட செயல்முறை ஏற்கனவே நாங்கள் பார்த்தது தான். ஸோ நீரியல் வட்ட செயல்முறை, ரைட். பூமியினுடைய மேற்பரப்பில் தாவரங்கள் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி ஆவியிருப்பினுடைய மேலே போயிட்டு பனிபடு நிலை அடைந்து ஒடுங்கி முகில்களாக ஒடுங்கி படி வீழ்ச்சியாக கீழே வந்து கழுவு நீரோட்டமாக போய் தரையில் நீராக சேமிக்கப்பட்டு ஒரு வட்ட செயல்முறையாக நடக்கும்போது, இந்த வட்ட செயல்முறையில் நீர் வந்து வளிமண்டலத்தோடு தொடர்படுது, பாறை மண்டலத்தோடு தொடர்படுது, உயிரின மண்டலத்தோடு தொடர்படுது, நீர் மண்டலத்தோடு தொடர்படுது. இதுதான் நீரினுடைய பரம்பல் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். வழங்குதா? ரைட். அடுத்த கேள்வி, இலங்கையில் மேற்பரப்பு மற்றும் தரையில் நீர் பாதுகாப்பு மற்றும் முகாமைத்துவ செயற்பாடுகள் பற்றி சார்ட் ஒன்று போட்டோமா இல்லையா? சட்டங்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் என்னன்னு சொல்லிட்டு அதுதான் அதுக்கான விட. ரைட், இது நீங்கள் பாடமாக்கிட்டான் பிள்ளைகளா? என்னென்ன சட்டங்கள் இலங்கையில் இருக்கு, என்னென்ன அமைப்புகள் அது சார்ந்திருக்கு. ஒரு 2 சட்டங்கள் பாடமாக்குங்க. ஒரு 2 3 அமைப்புகளை பாடமாக்கிப்போ அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்? எழுதிக்கிட்டு போகலாம். அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜென்ரலாக என்ன செய்யலாம்? எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து கீழே சிறுகுறிப்புல பாருங்க பிள்ளைகள், வானிலை அவதானிப்பு தரவு வானிலை அவதானிப்பும் தரவு சேகரித்தலும். வானிலை அவதானிப்பு அப்படிங்கிறது என்னது? வானிலை டெய்லி நடக்கிற வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். வானிலை அப்படிங்கிறது என்னது? ஒரு குறித்த பிரதேசத்தில் குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். நிறைய இடங்களில் வெதர் ஸ்டேஷன் இருக்கு பிள்ளைகள். ரைட், வானிலை நிலையங்கள் இருக்கு. வானிலை நிலையங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளினுடைய வெப்பநிலை எவ்வளோ, மழை வீழ்ச்சி எவ்வளோ, ஈரப்பதன் எவ்வளோ, காற்று எங்கிட்டு வீசுது, எல்லாத்தையும் என்ன செய்வாங்க அப்படின்னா அளவிட்டு தரவுகளை சேகரிப்பாங்க. இப்போ இலங்கையில் இருக்கு என்ன சொல்ற வானிலை மத்திய நிலையம் இலங்கையில் இருக்கு. ரைட், அப்போ இதுகளில் என்ன செய்யும்? தரவுகளை சேகரித்து அந்த தரவுகளை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? ஒரு அனாலிசிஸ்க்கு போவாங்க. அப்போ இலங்கையில் வானிலை அவதானிப்பும் இருக்கு, வானிலை தரவு சேகரித்தலும் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். டெய்லி நடந்துகிட்டே இருக்கு, அது ப்ரொசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ரைட், அப்போ அது தரவு சேகரித்தலும் ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் பார்க்குறோம். ரைட், அடுத்து இயற்கை வாழிடம் ஒன்றின் கொண்டு செல்லும் இயலுமை பார்த்தோமா இல்லையா? கொண்டு செல்லும் இயலுமை கோட்பாடு பார்த்தோமா இல்லையா? அப்போ கொண்டு செல்லும் இயலுமை கோட்பாடு அப்படிங்கிறது என்னது? ஒரு இடத்துல 100 புள்ளி தான் வாழையலாம், 100 புள்ளி தான் வாழையலாம். அதில் கொண்டு நீ 1000 புள்ளியை போடையில. அப்போ அந்த சூழலில் இவ்வளோ தான் வாழ முடியும்னா இவ்வளோ தான் வாழை ஏலாட்டி அல்லது நிறைய போட்டால் அங்கே போட்டி பிரச்சனை வரும், உணவு பற்றாக்குறை வரும், அதுக்கடையில் சண்டைகள் வரும், உணவு சங்கிலியில் பாதிப்பு ஏற்படும். ஸோ அது பிரச்சனைக்குள்ளே போகும். வாழக்கூடிய அளவு மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிற கோட்பாடு தான் இந்த கொண்டு செல்லும் இயலுமை கோட்பாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ரைட், அதே மாதிரி நீரியல் வட்டத்தில் மானிட தாக்கம். நீரியல் வட்டத்தில் இன்னைக்கு எப்படி மனுஷன் தாக்கம் ஏற்படுத்துகிறோம் பிள்ளைகள்? காடுகளை அழிக்கிறதுனால ஆவியாக்க செயல்முறை குறையுது. ரைட், அதே மாதிரி நீர் நிலைகளை என்ன செய்ய நிறைய மூடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. இப்போ இது இந்த மாதிரி மனித செயற்பாடுகள் அபிவிருத்தி செயற்பாடுகள்லாம் செய்கிறதுனால நீரியல் வட்டத்தில் இன்னைக்கு யார் தாக்கத்தை